Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 20 கான question number 25. The IUPAC name of the given compound is. So நமக்கு ஒரு compound கொடுத்திருக்காங்க. இதனுடைய IUPAC name நம்மள எழுத சொல்றாங்க. So இங்க கொடுத்திருக்கதை நம்ம கொஞ்சம் elaborateஆ கார்பன் போட்டு எழுதுவோம். இப்படியும் நீங்க வந்து நம்பர் கொடுக்கலாம். So இனிஷியலா நம்ம எழுதும்போது கார்பன் கொடுத்து. So நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ CH2 டபுள் பாண்ட் இருக்கு, இங்க கார்பன் இருக்கு, இதுல ஒரு OH அட்டாச் ஆயிருக்கு, இதுல இருந்து நேரா இங்க ஒரு கார்பன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கார்பன், இந்த கார்பன்ல CH3, இந்த சைடு ஒரு CH3, இந்த கார்பன்ல நேரா இங்க ஒரு கார்பன், சோ இது வந்து CH2, இதுல இந்த பக்கம் ஒரு CH3, இந்த பக்கம் ஒரு CH3. ஸோ அப்போ இந்த இடத்துல CH இருக்கு. ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம நம்பரிங் கொடுப்போம். இப்போ நம்பரிங் வந்து நம்மளுக்கு OH வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம நம்பரிங் இங்கிருந்து கொடுத்தோம்னா OH பக்கத்துல இருக்கும். அதே மாதிரி டபுள் பாண்ட் வந்து நம்பரிங் வந்து கம்மி நம்பர்ல வரும். ஸோ நம்பரிங் கொடுப்போம் நம்ம 1 2 3 4 5 இதுக்கும் 6 கொடுக்கலாம் அல்லது இதுக்கு 6 கொடுக்கலாம். ஏதாவது ஒண்ணுத்துக்கு நம்ம 6 கொடுத்துட்டு இன்னொன்னு வந்து சப்ஸ்டிட்யூவண்டா வச்சுக்கும். இப்போ மொத்தம் 6 கார்பன் இருக்கு. அப்ப பேரண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹெக்ஸ். சரியா? இதுல தேர்ட் பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. அதே தேர்ட் பொசிஷன்ல இன்னொரு மெத்தில் குரூப் இருக்கு. ஃபிஃப்த் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப 3 மெத்தில் குரூப் வந்து நம்மளுக்கு சப்ஸ்டிட்யூவன்ஸா இருக்கு. அப்போ நம்மளுக்கு 3 மெத்தில் குரூப்னா நம்ம என்ன எழுதுவோம்? தேர்ட் பொசிஷன்ல 2, அதனால 3,3, ஃபிஃப்த் பொசிஷன்ல 1, ஸோ ட்ரைமெத்தில். இது சப்ஸ்டிட்யூவன்ட்டுக்கு. அடுத்தது பார்த்தோம்னா 6 கார்பன், அதனால ஹெக்ஸ் போட்டுட்டோம். டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ டபுள் பாண்ட் 1 and 2க்கு நடுவில் இருக்கனால சின்ன நம்பர் 1. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட், அதனால EN போடுறோம். இது வந்து இதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்கஹாலிக் குரூப். ஸோ எத்தனாவது கார்பன்ல ஆல்கஹாலிக் குரூப் இருக்குன்னா செகண்ட் கார்பன்ல ஆல்கஹாலிக் குரூப் இருக்கு. அதனால 2 ஆல்கஹாலா இருந்தா OL. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எழுதுறோம் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? 3,3,5 ட்ரைமெத்தில் ஹெக்ஸ் 1 N2 ஆல். ஸோ இதுதான் நமக்கு மேல கொடுத்திருக்க ஆர்கானிக் காம்பவுண்டினுடைய IUPAC நேம். அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் C 3,3,5 ட்ரைமெத்தில் ஹெக்ஸ் 1 N2 ஆல். ஸோ இப்படி இதே இடத்துலயும் நீங்க வந்து இந்த மாதிரி கார்பனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம இப்படியும் கொடுக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 இப்படி கொடுத்தும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா IUPAC நேம் எழுதலாம். ஆனா இந்த எண்ட்ல எல்லாம் நம்மளுக்கு CH3 இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.